எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா. மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் மாயா டாக்ஸ் சேனலில் வந்து லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நெருங்கிய உறவினருக்கு வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூ இருந்தது. ஸோ அதனால நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக வந்து நம்ம அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் எனக்கு லாங் வீடியோ அப்படின்ற ஒரு விஷயம் எடுக்கிறதுக்கு எனக்கு கரெக்டான டைம் அமையல. ஸோ ரீல்ஸ் மட்டும் அப்பப்போ எடுத்து வச்சுக்கிட்டது, டைம் இருக்கும்போது எடுக்கும்போதெல்லாம் அதெல்லாம் மட்டும் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு எல்லாமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. அண்ட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். நான் என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக வந்து 1 மந்த் 25 டேஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நமக்கு அவ்வளோ சப்போர்ட். என்ன சொல்கிறது, நான் கரெக்டாக எனக்கு நான் சொல்கிறேனான்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மந்த்க்குள்ளே ஓகேவா? அப்படி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அந்த 2 மந்த்க்குள்ளே பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்வளோ சப்போர்ட், அவ்வளோ லவ் ஃப்ரம் யூ ஆல். எனக்கு நிஜமாகவே வந்து நான் நினச்சே பார்க்கல. நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது 0ல் எதுவுமே, எந்த ஒரு ஹோப், எந்த ஒரு என்ன சொல்கிறது, எதுவுமே, எந்த ஒரு தாட், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் நான் இந்த யூடியூப் சேனல் என்னோடய ஆன்சைட்டி பிரச்சனைக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு இன்னைக்கு இந்த ஒரு 2 மந்த்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் என்ன நம்பி அண்ட் பியோர் லவ்வோட என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலி இன்னைக்கு வந்து நான் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நான் ரீச் பண்ணேன். எனக்கு நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை வந்து சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை. அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா என் லைஃப்பில் வந்து நான் முதல் முறையாக ஒரு பெரிய சக்ஸஸை பார்த்துருக்கேன் நான். என் லைஃப்பில் நிறைய தோல்விகளை மட்டுமே நான் சந்திச்சுட்டு வந்தேன்னா, சடனாக எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ். என்னோடய லைஃப்பில் வந்து நான் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண ஒரு மன திருப்தியும் ஒரு சந்தோஷமும் எனக்கு அதிகமாக இருக்குது. உண்மையாகவே நான் எதுவே பார்க்கல. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக வந்து ரீல்ஸ் மட்டும்தான் நான் அதிகமாக போட்டுட்ருக்கேன். லாங் வீடியோ அப்படின்றது நான் போடலை. இருந்தாலும் அந்த ரீல்ஸ்க்காகவே வந்து நிறைய பேர் லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பார்த்துருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப 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 நன்றி. உங்களில் ஒருத்தியாக நினச்சி, உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண்ணாக நினச்சி எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து நான் தலை வணங்குறேன். அண்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி எனக்கு நிஜமாகவே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். அண்டு நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே வந்து ட்ரூ அண்ட் ரியல் எமோஷன், ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போது நம்ம நிறைய வெயிட் லாஸ் ஜேர்னி பார்த்தோம், அண்ட் ஆன்சைட்டி பற்றி பார்த்தோம், அண்டு பர்சனல் ஃபீலிங்ஸ், பர்சனல் எமோஷன்ஸ் பற்றியெல்லாம் கூட நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து நான் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய தன்னம்பிக்கையை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா என் லைஃப்பில் வந்து தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை இழந்து ஆன்சைட்டி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டி நானே கூனி குறுகி சொல்லப்போனால் என்ன நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நான் இருந்த ஒரு நிலை அது. ஸோ அந்த நிலையில் இருந்து எனக்கு எப்படி தன்னம்பிக்கை கிடைச்சிது, நான் எப்படி என்னோடய லைஃப்பை வந்து இப்படி நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து நான் என் மனசில் இருந்து உள்ளபூர்வமாக நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து ஆன்சைட்டியால் எவ்வளோலாம் பாதிக்கப்பட்டேன். அண்ட் பர்சனல் பெயின் அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் கூட நான் பகிர்ந்துருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் ரொம்ப வந்து கூனி குறுகி இருந்தேன். என் லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அப்படின்ற ஒரு நிலை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்னால் அடுத்த கட்டத்துக்கு யோசிக்க கூட முடியாது. என் லைஃப்பில் எதுவுமே எனக்கு இல்லை. ஓகேவா? என் ஹஸ்பண்ட், என் குழந்தை, இந்த 2 பேர், இந்த 2 பக்கம் தவிர எனக்கு மற்றது எதுவுமே எனக்கானது கிடையாது. எனக்கு இல்லை, நான் அவ்வளோதான், நான் யூஸ்லெஸ் அப்படின்ற ஒரு தாட்டு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வரத்துக்கான காரணம் என்னோடய உடல் பருமன். ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பல பிரச்சனைகள் என்னை வந்து ஒரு ஆன்சைட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டது. ஸோ அந்த டைமில் நான் எனக்கு கை கொடுத்தது என்னன்னா இந்த யூடியூப் தான். ஸோ இந்த யூடியூப் எனக்கு எப்படி தன்னம்பிக்கையை கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போட ஆரம்பித்தேன். என்னோட உலகம் எப்படி இருந்ததுன்னா, அது வரைக்கும் யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி நான், என் வீட்டுக்கார், என் குழந்தை, அவ்வளோதான். நமக்கு யாரும் கிடையாது, யாருக்கும் நம்மளை பிடிக்காது, எல்லாருமே நம்மளை வெறுப்பாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா என்னோடய கேரக்டர் என்னென்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நான் யாருக்காகவும் பறிஞ்சு பேசுகிறதோ இல்லை
என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணி பண்ணுறது, இல்லை இன்னொருத்தருங்களுக்காக இன்னொருத்தருங்கள வந்து அநியாயமான பேச்சுகள் பேசுகிறது, இது எனக்கு தெரியாது. நான் ஃபேஸ் டு ஃபேஸ் நான் டைரெக்டாகவே எல்லார்கிட்டேயும் பேசிடுவேன். ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பேன். அண்டு நிறைய விஷயங்கள் வந்து நான் என்ன சொல்கிறது, என்னோட கண்ணோட்டமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வே ஆஃப் திங்கிங்காக இருக்கட்டும், வே ஆஃப் அப்ரோச்சாக இருக்கட்டும், நான் வந்து ரொம்ப வந்து வேறு மாதிரி நான் திங்க் பண்ணுவேன். ஸோ இதனாலேயே வந்து என்னை சுற்றி இருக்கவங்களே வந்து என்னை வெறுக்குவாங்க, என்னை ஒதுக்கி வைப்பாங்க. ஏன்னா நான் அவங்க கூட ஒத்து போக மாட்டேன். மற்றவங்க மாதிரி என்னால் என்றைக்குமே எந்த விஷயத்துலையும் ரியாக்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு தவறுன்னு படுற விஷயங்கள் கூட எனக்கு அதில் ஒரு நியாயம் தெரிஞ்சதுன்னா அதை நான் நியாயத்தை மட்டும்தான் நான் அதை பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் இருக்கிறதாலவே நிறைய பேருக்கு வந்து பகையாளியாகவே இருந்தேன், என் குடும்பத்தில் இருக்கவங்க கூட. ஸோ அதனால் என்னாச்சுன்னா, என்னோடய லைஃபோட சர்க்கிள் வந்து ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு. ஓகேவா, என்னோடய உலகமே வந்து குட்டியாயிடுச்சு. ஸோ இவங்க மட்டும்தான் அப்படின்னு இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. என்ன சொல்கிறது, என்னடா இது, நமக்கு ஒரு பேச்சுக்கு கூட யாரும் இல்லை, நம்ம கூட வந்து என்ன சொல்கிறது, ஒரு நார்மலாக நம்ம கூட சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன்னு கேட்க கூட ஆள் இல்லை. என்னோடய மொபைல் பார்த்திங்கன்னா, எனக்கு கால் அப்படின்னு ஒன்று இருந்தால் அது என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து மட்டும்தான் வரும், இல்லை சம்டைம் என் சிஸ்டர்ஸ் கிட்டேருந்து வரும். ஸோ அவங்களும் அவங்க லைஃப்பில் பிஸியாக இருக்காங்க. ஸோ நான் அவங்கள குறை சொல்ல விரும்பலை. ஸோ அவங்க எப்பயாச்சும் பண்ணுவாங்க, அம்மா எப்பயாச்சும் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகேவா, அவங்கக்கிட்ட கூட நான் வந்து என்னோடய உறவை வந்து ரொம்ப கம்மி பண்ணி தனிமைப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு, நம்மளை யாருக்கும் பிடிக்கல, நம்ம வந்து மாறிட்டோம். ஸோ இப்படின்னு ஒரு தாட்டில் இருந்தேன். ஸோ யூடியூப் வந்து சரி, நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனையை நம்ம மற்றவங்க கிட்ட தான் சொல்ல முடியல, இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலிமா நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து யாராச்சும் ஒருத்தர் கேட்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். பட் இன்றைக்கி 1000 பேர் என்னோடய பேச்சை கேட்குறீங்க, என்ன பார்க்குறீங்க, என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இது எனக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை என்ன சொல்கிறது கொடுக்குற ஒரு விஷயந்தான், கொடுத்துருக்கு அப்படின்றதுக்கான ப்ரூவ் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆரம்பித்தேன். அண்ட் இந்த யூடியூப் ஆரம்பித்ததுக்கப்புறமாவும் எனக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய தடங்கல்கள் வந்தது. என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை ரொம்ப இன்னும் அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க. நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசுகிறதால, நிறைய விஷயங்களை வந்து பளிச்சுன்னு நான் சொல்கிறதால வந்து என்னை வந்து கேவலமாக நினச்சாங்க. அண்டு திமிரு பிடிச்சவ, இவ வந்து என்ன சொல்கிறது, அடங்க மாட்டா, அப்படியெல்லாம் கூட என்னை பேசினாங்க என் கூட இருக்கிறவங்களே. பட் எனக்கு என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்ததால் நான் எல்லாத்தையும் எதிர்த்து நான் இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். 1000 சப்ஸ்கிரைபர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது தான். பட் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். என் லைஃப்பில் நான் முதல் முறையாக நான் சாதித்த ஒரு விஷயம் அது. ஸோ அதை கொடுத்தது நீங்கள் தான், அந்த சந்தோஷத்தை எனக்கு. ஸோ அப்படி தான் என்னோடய தன்னம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு உங்களால் தான் வந்து எனக்கு கிடைச்சிது. ஸோ நான் இதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி பெண்கள் அப்படின்னும் போதே இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு பெண் அப்படின்றவ சர்வை பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தும் நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கி நிறைய துறைகளில் வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய வந்து என்ன சொல்கிறது, பெண்கள் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் அவங்க இடம் பிடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் சாதிச்சு அந்தளவுக்கு பெண்கள் வந்து முன்னேறி கொண்டே இருக்காங்க. பட் நானும் ஒரு பெண்ணாக இருந்து என்னோட இந்த முன்னேற்றம் வந்து எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற பெண்கள், நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் கூட நீங்கள் ஒரு நிமிஷம் உங்கள் லைஃப்பில் கூட நீங்கள் உங்களால் முடியாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு எதுவும் கிடையாது. ஸோ என்ன மாதிரி நீங்கள் உணர்கிற ஒருத்தராக இருந்தீங்கன்னா முதல்ல அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சுது. நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேவலமான ஒரு நிலையில் தான் நான் இருந்தேன். அதாவது எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு 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 தாட்டு, என்னால் எதுவுமே முடியாது அப்படின்ற ஒரு யோசனை. ஸோ அந்த மாதிரி இருந்த நானே வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து நான் முன்னேறி என் லைஃப்பில் நான் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்து வச்ச சின்ன சின்ன படிகள் தான் நான் எடுக்க ஆரம்பித்தேன். என்னை இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிற்குது. ஸோ நிறைய பெண்கள் நீங்கள் கூட இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது இதுதான். ஸோ நீங்களும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்றது என்னோட கருத்து கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு யூடியூப் பண்ணணும்னு நினச்சா தாராளமாக நீங்கள் பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னாலே வந்து நிறைய கேவலமான விஷயங்களை எதிர்கொள்ளணும், நிறைய கேவலமான கேலி கிண்டல் பேச்சுகளை கேட்கணும் அப்படின்றத வந்து நிறைய பேரோட கருத்து, நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை சார்ந்தவங்களும் எனக்கும் அதுதான் சொன்னாங்க. நீ வந்து ஒரு பப்ளிக்கில் போயிட்டு உன்னோட ஃபேஸ் காட்டி உன்னோட விஷயங்களை நீ பேசும்போது நிறைய கேவலமான பேச்சுக்கள், நிறைய பேர் வந்து நிறைய விதமான பேச்சுகள் வந்து வரும், நீ அதெல்லாம் தாங்குவியா அப்படின்ற பேச்செல்லாம் எனக்கும் வந்தது.
பட் நான் என்ன உங்களுக்கு சொல்வேன்னா, கண்டிப்பாக வரதாங்க செய்யும். ஆனாலும் நல்ல உள்ளம் கொண்ட ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆண்கள் வந்து எனக்கு ஒரு அண்ணனா இருந்து, எனக்கு ஒரு பிரதர் மாதிரி எனக்கு வந்து அவ்ளோ சப்போர்ட். நான் என்ன சொல்றது? எனக்கு அவ்ளோ பிரதர்ஸ் கிடைச்சிருக்காங்க இதுல. பிரதர்ஸ் எனக்கு அண்ட் நிறைய தம்பி, நிறைய அண்ணன்கள் அண்ட் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு அவ்ளோ ஒரு உறவுகள் எனக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ எல்லா ஆண்களும் தவறு கிடையாது. ஒரு சில பேர் என்ன சொல்றது? ஈனப்பிரிவிகள் இருக்காங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஸோ அதை நம்ம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட வேண்டியது தான். நான் அந்த மாதிரி கமெண்ட்ஸை பார்க்குறதும் இல்லை, அதை நான் ரியாக்டும் பண்ணுறது இல்லை. பட் நிறைய அண்ணன்கள் வந்து என்ன சொல்கிறது, தங்கச்சிம்மா ரொம்ப நல்லா பண்ணுற, நல்லா பண்ணுறடா அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் அக்கா நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து உண்மையாகவே என்ன வந்து அவங்க வீட்டில் ஒருத்தியாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து என்னால் உணர முடியுது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து உறவுகள் நீங்கள் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. ஸோ நீங்களும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா தைரியமாக நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நம்ம நேர்மையாக நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது எதிர்ப்புகள் வந்தாலும் அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு இல்லை உங்களுக்கு யூடியூப் அப்படின்ற விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேறு ஏதாவது உங்களுக்கு பண்ணணும் ஆசை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை சாதித்து உக்காந்துட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் நீங்கள் நினைக்கிற விஷயத்தையும் சாதிக்க முடியும். ஸோ இதை பற்றி சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து யாருமே வந்து சும்மா இருக்கக்கூடாது. நம்மளால முடியாதது ஒன்றுமே கிடையாது. பெண்கள் நினச்சா எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம். அண்டு அவங்க லைஃப்பில் அவங்க நினச்சதை அவங்களால பண்ண முடியும். அந்த மன வலிமையும் தைரியமும் பெண்களுக்கு இருக்குது. ஆனாலும் சில பெண்கள் வந்து என்ன மாதிரி சில சமயங்களில் குனி குறுகி இந்த சமுதாயத்தினாலேயோ இல்லை சுற்றி இருக்க ஒரு சிலராலேயோ அவங்களோட வாழ்க்கையை வந்து குறுகி வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டாம். நான் வந்து எனக்கு இருந்த தடைகளையும் எனக்கு இருந்த மன உளைச்சல்களையும் தாண்டி இன்னைக்கு நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக வந்து நான் உங்கள் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை பார்க்குற பெண்கள் நீங்களும் வந்து உங்கள் லைஃப்பில் என்னடா இது நம்ம வாழ்க்கை, எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல, நம்ம லைஃப்பில் ஒரு பிடிமானமே இல்லையே, நம்ம ஒன்றுமே இல்லையே அப்படின்ற யோசனைகள் இருக்கா? கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன படிகளை எடுத்து வைங்க. கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆண்களுக்கும் நான் சொல்கிறேன், இதை பார்க்குற ஆண்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பெண்ணால் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃபேமிலியை வந்து அந்தளவுக்கு அழகாக கவனிச்சிக்க முடியும் அப்படின்னும் போது அவங்க இன்னும் அவங்க லைஃப்பில் இன்னும் பியூட்டிஃபுல்லான திங்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் நம்பணும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து ஊக்குவிங்க. அவங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதில் உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கொடுங்க. ஸோ இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் சப்போர்ட் எனக்கு இருக்கிறதால தான் இன்றைக்கி நான் மாயா இங்கே உட்காந்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அது அம்மாவாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டும். ஸோ எல்லாருக்குமே வந்து என்ன சொல்கிறது, எல்லா பெண்களும் பெண் தானே. ஸோ அதனால் எல்லா பெண்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வயசு காரணம் காட்டாதீங்க. ஒரு சில பெண்கள் யோசிப்பீங்க, எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் கூட தாட் வரும். எனக்கு இப்போது 31 வயசு ஆகுது. ஸோ நான் என்னோடய வாழ்க்கையே வந்து சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் இந்த 31 வருஷமாக நான் அனுபவிக்கலை. இப்போ இந்த 31வது வயசில் தான் என் சக்ஸஸை நான் பார்க்குறேன் இந்த யூடியூப் மூலிமா. ஸோ அந்த மாதிரி வயசு ஒரு தடை கிடையாது. ஸோ எந்த வயதினரும் சாதிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பெண்கள் நீங்கள் உங்களோட வயசையும் காரணம் காட்டாதீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வச்சுக்கணும் எப்போவுமே. எந்த பெண்ணுமே நான் சும்மா இருக்கேன், வீட்டை பார்த்துக்கிறேன், என் ஃபேமிலி தான் எனக்கு, என் குடும்பம், என் குழந்தை அப்படின்றது அது மட்டுமே உங்களோட ஐடென்டிட்டியாக வச்சுக்காதீங்க. ஏன்னா அதுவும் முக்கியம்தான். நானும் ஒரு அம்மா தான், நானும் ஒருத்தருக்கு மனைவி தான். எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் பொறுப்புகள் இருக்குது. இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி நமக்கு வேணும். நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ நீங்களும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களோட ஆர்வங்கள் இருக்குன்னா அதில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். என் சிஸ்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, என்னோடய எல்டர் சிஸ்டர் வந்து லேர்னிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. ஒவ்வொரு முறையும் அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு வரும்போது அந்த வெக்கேஷன் டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மீதி நேரத்தை வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுவாங்க. இந்த
வாட்டி வந்தப்போ கூட பேக்கிங் கிளாஸ் போயிட்டு பேக்கிங் பண்ணுறதெல்லாம் கற்றுக்கிட்டு போனாங்க. ஏன்னா அவங்க அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஏர்ன் பண்ணலாம், அங்கே கேக் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட். லாஸ்ட் டைம் வந்தப்போ டைலரிங் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ, என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் அது நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் சொல்ல வரேன். அண்டு நிஜமாவே இன்னைக்கு எனக்கு இந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமான நாள். எனக்கு எப்பவுமே வந்து பெண்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும், பெண்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும், பெண்களுக்கு வந்து நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்னுடைய பங்கு வந்து பெண்களுடைய சக்ஸஸில் இருக்கணும் அப்படின்றத நான் நினைப்பேன். ஏன்னா நான் சக்ஸஸ் பண்ணணும், என் லைஃப்பில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு யாரும் சொல்கிறதுக்கோ எனக்கு என்னை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கோ கிடையாது, எந்த பெண்ணும் கிடையாது. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, என்னை சுற்றி எனக்கு அதிகமான ஆப்போசிட்டாக எனக்கு ரியாக்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் தான். ஸோ மற்ற பெண்களுக்கும் சொல்கிறேன், இன்னொரு பெண் ஏதாச்சும் பண்ணுறா அப்படின்னா அவளை வந்து முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அவளை சீண்டாதீங்க. நான் இதை ஒரு சில பெண்களுக்காக சொல்கிறேன். அந்த பெண்ணை வந்து நீங்கள் டாமினேட் பண்ணாதீங்க, இல்லை அந்த பெண் மேலே வந்து குறைகளை சொல்லி அந்த பொண்ணோட மூலையை வந்து கொலாப்ஸ் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், பின்னாடி போய் பேசாதீங்க, இல்லை அந்த பொண்ணை பற்றி தப்பான கருத்துக்களோ அந்த பொண்ணு செய்கிற விஷயத்த வந்து குறைகளோ சொல்லாதீங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. அது முடிஞ்சால் உங்களுடைய ஆதரவை மட்டும் கொடுங்க. ஓகே நல்லா பண்ணுற, ஓகே சூப்பர், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்படி இல்லையா பேசவே பேசாதீங்க, வாயை மூடிட்டு அமைதியாக விட்டுருங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஏன்னா இதெல்லாமே நான் எதிர்கொண்டு தான் வந்தேன் இன்னைக்கு இங்கே. ஸோ அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. அண்ட் எந்த ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு வார்த்தைகளே வரலங்க. அடப்போங்க, நீங்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. சீரியஸ்லி சடனாக எடுத்து பார்த்தேங்க ஃபோனு. பார்த்த உடனே எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் பார்த்த உடனே எனக்கு ஒரு செகண்டில் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா இது நமக்கா மாயாக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணுச்சு. ஸோ உண்மையாகவே வந்து என்னோடய மெமரபிள் டே. எனக்கு இப்போ தான் பர்த்டே முடிஞ்சுது. லாஸ்ட் வீக் 25th தான் எனக்கு முடிஞ்சுது பர்த்டே. ஸோ எனக்கு இந்த பர்த்டே நாங்கள் எப்போவுமே பொதுவாக பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ண மாட்டோம். எனக்கு பர்த்டேயில் அவ்வளோ ஈடுபாடு கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு விஷ் மட்டும் பண்ணுவாங்க எல்லோரும், அவ்வளோதான். ஒரு கேக் கட்டிங் அதெல்லாம் பண்ண மாட்டேன். பட் ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கிஃப்ட் வந்து எனக்கு என்னோடய யூடியூப் ஃபேமிலி நீங்கள்லாம் சேர்ந்து எனக்கு கொடுத்தது மாதிரி நான் உணர்ந்தேன். இந்த 1000 சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணது. ஸோ இந்த கிஃப்ட் எனக்கு வந்து ரொம்ப 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 பெரிய கிஃப்ட்டு. ஸோ இதோடு இந்த சப்போர்ட் நின்றுடக்கூடாது. நீங்கள் எனக்கு தொடர்ந்து என் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு மட்டும் கிடையாது, என்ன மாதிரி பெண்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். அவங்க லைஃப்பில் சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல நோக்கங்கள் வந்து என்ன சொல்கிறது, நல்ல நோக்கங்களோடு செயல்படுற பெண்களுக்கு ஆதரவு கொடுங்க. அண்ட் உங்களுடைய வார்த்தைகளால் வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். உங்களோட வார்த்தைகளை வந்து நல்ல வார்த்தைகளை கொடுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிக்கலையா, சரி ஓகே, உங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியல, சரி சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு வந்து 2-3 பேர் வந்து என்னை லூஸு, பைத்தியம், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, உன்னை நான் ரொம்ப ஹேட் பண்ணுறேன் இப்படியெல்லாம் என்ன சொன்னாங்க. பட் எனக்கு தெரியல, என்னோடய பர்சனல் கேரக்டர் அவங்களுக்கு தெரியாது. நான் மாயா எப்படி, என் குணம் என்ன, என் மனசு என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறதன் மூலிமா, ஒரு ரீல்ஸ் பார்க்குறதன் மூலிமா அவங்களோட கமெண்ட் வந்து ஐ ஹேட் யூ, நான் உன்னை எவ்வளோ ஹேட் பண்ணுறேன் இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா இது நம்ம எப்படின்னு தெரியல. ஒருவேளை என் தோற்றமும் நானும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆட்டிடியூடாக இல்லை கெட்டவ மாதிரி தெரியுறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல, ஒரு வில்லி லுக்காக இருக்கனான்னு எனக்கு தெரியல. பட் உண்மையாகவே சொல்கிறேங்க, நான் அந்தளவுக்குலாம் ஒர்த் இல்லைங்க. நான் ஒரு குழந்த மாதிரி தாங்க. என்னை தொடர்ந்து பார்க்குறவங்களும் என் வீடியோஸை பார்க்குற உங்களுக்கு தெரியும் என்னோடய கேரக்டர் எப்படி, நான் எப்படின்னு சொல்லி. ஸோ அது வரைக்கும் எனக்கு போதும். எனக்கு என்ன பிடிச்சவங்க என் கூட இருந்தால் போதும், அது சந்தோஷம் எனக்கு. ஸோ என்னோடய யூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுத்து மேலும் மேலும் என் வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுறதுக்கு எனக்கு வந்து உறுதுணையாக இருங்க. அண்ட் உங்களோட சப்போர்ட் பண்ணுற அந்த விஷயத்தை என்றைக்குமே நிறுத்திடாதீங்க. உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஓகேவா? ஜெயலலிதா அம்மா சொல்கிற டைலாக் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களால் தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் இங்கே. ஸோ உங்களுக்காக தான் நான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் பேசுகிற விஷயங்கள் வந்து பிளாவாக இருக்கலாம். ஏன்னா எந்த ஸ்கிரிப்டட் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் கிடையாது, மனசுல இருந்து பேசுனேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம இன்னொரு நாள் ஒரு நல்ல விஷயத்தோட நம்ம திருப்பி பேசலாம். அது வரைக்கும் என்றும் உங்களுடன் உங்கள் மாயா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஓகே.
பை பாய்.